وما توفيقي إلا بالله عليه توكلت وإليه أنيب. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فقد قال الله تعالى في كتابه العزيز يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون ويا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال الله عز وجل في مكان آخر يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. وقال نبينا صلى الله عليه وسلم في حديثه الشريف إن خير الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. صلاة سلام உலகத்தின் ஒப்பற்ற தலைவரான உலக மக்களுக்கெல்லாம் ரஹ்மத் என்னும் அருளாக திகழ்கிற நபிமார்களில் இறுதியாக வருகை புரிந்த நமது உயிருக்கு உயிரான உயிருக்கு மேலான இறுதி தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களது குடும்பத்தார்கள் மீதும் அவர்களது உத்தம தோழர்கள் அனைவரின் மீதும் மற்றும் அல்லாஹுடைய தீனை கற்க வேண்டுமென்ற தூய எண்ணத்தோடும் பெரிய ஆர்வத்தோடும் இங்கே வருகை புரிந்திருக்கிற உங்கள் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்திற்குரிய சகோதரர்களே சகோதரிகளே, எல்லாம் வல்ல அல்லாஹுவின் நல்லடியார்களே, நாமெல்லாம் இங்கே ஒன்று குழுமி இருப்பது நம்முடைய ஈமானை அதிகப்படுத்தி கொள்ளவும் நம்முடைய ஈமானை நாம் மெருகேற்றிக் கொள்வதற்கும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடுகிறார்கள், ஆடைகள் எப்படி உடுத்த அது இற்று போய் விடுகிறதோ, பழையதாக மாறிவிடுகிறதோ, அதே போன்று உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானும் என்ன செய்து பழையதாகி விடுகிறது, இற்று போய் விடுகிறது, பலகீனத்தை சந்திக்கிறது என்று குறிப்பிட்டார்கள். ஃபஸ்அலுல்லாஹ அய்யுஜத்திதல் ஈமான ஃபி குலூபிக்கும். எனவே உங்களுடைய உள்ளத்திலே உள்ள ஈமானை புதுப்பிக்க நீங்கள் துஆ செய்து வாருங்கள் என்று குறிப்பிட்டாங்க. அப்போது நம்முடைய ஈமான் அதிகமாக புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும், புதுப்பிக்கப்படணும். இப்போ ஈமானை எப்படி நாம் புதுப்பிக்கிறது அப்படின்னு சொன்னால், ஈமான் தொடர்பான விஷயங்களை நாம் விரிவாக படிக்கும் பொழுது தெரியும்போது நம்முடைய ஈமான் நிச்சயமாக அதிகரிக்கும், நம்முடைய ஈமான் மெருகேற்றப்படும், நம்முடைய ஈமான் உறுதியாக்கப்படும். அந்த வகையில் அல்ஹம்துலில்லாஹ் அர்கானுல் ஈமான் தொடர்பாக கிட்டத்தட்ட 5 கிளைகளை, ஈமானுடைய 5 கிளைகளை, 5 தூண்களை நாம் சென்ற வருடங்கள் வரை பார்த்தோம். அல்லாஹுவை எப்படி நம்ப வேண்டும்,
மலக்குகளை எப்படி நம்ப வேண்டும், வேதங்களை எப்படி நம்ப வேண்டும், தூதர்மார்களை எப்படி நம்ப வேண்டும், அதை போன்று விதியை எப்படி நம்ப வேண்டும். இந்த மறுமை நாள் ரொம்ப பெரிய ஒரு சப்ஜெக்ட் என்பதனால இதை இறுதியாக நாம் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லி அதை நாம் விட்டிருந்தோம். இப்போ இன்ஷா அல்லாஹ் இந்த மறுமை நாளுடைய நம்பிக்கையை நாம் தொடர்ந்து முழுமையாக தெரிஞ்சிக்க போகிறோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ் திருமறை திருக்குரானில் இந்த மறுமையை பற்றிய அச்சத்தை, பயத்தை நமக்கு அதிகமாக ஊட்டுகிறான். வத்தகூ யௌமன் துர்ஜஊன ஃபீஹி இலல்லாஹ், நீங்கள் ஒரு நாளை பயந்து கொள்ளுங்கள், அந்த நாளில்தான் நீங்கள் அல்லாஹ்விடம் திரும்ப வர இருக்கிறீர்கள் என்று குறிப்பிடுகிறான். வத்தகூ யௌமல் லா யஜ்ஸி நஃப்ஸுன் அன் நஃப்ஸின் ஷைஆ, எந்த ஒரு ஆத்மாவும் இன்னொரு ஆத்மாவுக்கு பயனளிக்க முடியாத அந்த மறுமை நாளை நீங்கள் அஞ்சிக் கொள்ளுங்கள். வலா யுக்பலு மின்ஹா ஷஃபாஅத்தும் வலா யுஅஹது மின்ஹா அத்லும் வலா ஹும் யுன்சரூன், அந்த நாளில் எந்த பரிந்துரையும் எந்த பேரமும் ஏற்றுக்கொள்ளப்படாது. இன்னும் சொல்லப்போனால் யாரும் யாருக்கும் உதவி செய்து கொள்ளவும் முடியாது அப்படின்னு அல்லாஹ் என்ன செய்கிறான், சொல்லி காட்டுகிறான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் இந்த மறுமை அச்சத்தை பற்றி, பயத்தை பற்றி நமக்கு சொல்லும் பொழுது, வெள்ளிக்கிழமை வந்துவிட்டால் அல்லாஹுவால் படைக்கப்பட்ட அத்தனை படைப்புகளுமே மறுமை நாளை குறித்து அதிகமாக அஞ்சி நடுங்குகிறது. இல்ல சகலைன், யாரை தவிர, ஜின் மனித சமூகத்தை தவிர அனைத்து படைப்புகளுமே, மலையாக இருக்கட்டும், மரங்களாக இருக்கட்டும், பறவையாக இருக்கட்டும், விலங்குகளாக இருக்கட்டும், ஏன்னா இந்த உலகத்திலே அல்லாஹ்வால் படைக்கப்பட்ட திடப்பொருள்களாக இருக்கட்டும், ஜடப்பொருள்களாக இருக்கட்டும், எல்லாமே என்ன செய்யுது, அல்லாஹ்வை அஞ்சுது வெள்ளிக்கிழமை வந்தா. ஏன்? வெள்ளிக்கிழமையில்தான் அல்லாஹ் கியாமத்து நாளை ஏற்படுத்துவதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மூலம் அல்லாஹ் வாக்களித்திருக்கிறான். எனவே இன்று அந்த கியாமத்து நாள் நடந்து விடுமோ அப்படிங்கிற அச்சம், பயம் எல்லா படைப்புகளுக்கும் இருக்கு. யாரை தவிர? இதையும் போடணும், மனித ஜின் கூட்டத்தை தவிர என்று நபி அவர்கள் சொல்றாங்க. இதில் அலட்சியம் காட்டுறது, மறுமையினுடைய பயத்தில், மறுமையை எதிர்பார்த்து வாழ்வதில் அலட்சியம் காட்டுறது ரெண்டு படைப்பு தான். ஒன்று ஜின் சமூகம், இன்னொன்று மனித சமூகம். அப்போ நாம் இந்த மறுமை விஷயத்தில் அலட்சியம் காட்டாமல், பொடுபோக்காக இருந்து விடாமல், இந்த மறுமையை அதிகமாக அஞ்சி பயந்து எதிர்பார்த்து வாழ வேண்டும் என்றால் இந்த மறுமை குறித்த நம்பிக்கை நம் உள்ளத்திலே தெளிவாக இருக்கணும். எப்போ நாம் மறுமையை முழுமையாகவும் அதிகமாகவும் அஞ்ச முடியும் அப்படின்னா, மறுமையை பற்றிய தெளிவான ஒரு செய்தி நமக்கு முழுமையாக இருக்கும்போது தான். இந்த நம்பிக்கையை பொறுத்தவரையில் மரணத்திற்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது அப்படின்னு சிம்பிளாக நம்புறது, இந்த நம்பிக்கை எல்லார்ட்டையும் இருக்கும். யாரிடமாவது இல்லாமல் இருக்குமா? எல்லார்ட்டையும் இருக்கும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்குது. இந்த நம்பிக்கை ஒரு தோராயமான நம்பிக்கை, ஒரு காமனான நம்பிக்கை. ஆனால் இந்த நம்பிக்கை மட்டும் போதாது. இதை நாம் விரிவாக நம்பணும். விரிவாக நம்பாத போது அல்லாஹ் அதை பற்றி திருக்குரானில் சொல்கிறான், இன்னல்லதீன லா யுமினூன பில் ஆகிரத்தி அனி சிராத்தி லநாகிபூன். மறுமையை தெளிவாக நம்பாதவர்கள் நேரு வழியில் நிலைத்திருக்க முடியாது. அவர்கள் நல்லவர்களாக இந்த உலகத்தில் வாழ முடியாது. யோசிச்சு பாருங்க, மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இல்லை, நாம் செஞ்ச நல்ல செயலுக்கு நல்ல கூலியும் இல்லை, நாம் செஞ்ச கெட்ட செயல்களுக்கு கெட்ட கூலியும் இல்லை என்றொரு நிலை இருக்குமானால் உலகத்தில் யார் நல்லவர்களாக இருப்பா? யோசிச்சு பாருங்கள்.
எல்லோரும் அவர்களுடைய இஷ்டப்படி வாழ்வாங்க, அப்படி தானே? அவர்களுக்கு மனசில் என்ன தோணுதோ அதுபடி தான் வாழ்வாங்க, அதுதான் யதார்த்தம். ஆனால் அல்லாஹ் மறுமை ஒன்றை வச்சு அதை உறுதியாக என்ன செய்ய சொல்கிறான்? நம்ப சொல்கிறான். அந்த மறுமை நம்பிக்கையை பற்றி தான் இன்ஷா அல்லாஹ் இந்த வகுப்பில் நாம் பார்க்க போகிறோம். இந்த மறுமை நம்பிக்கையை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 17 வகையாக இருக்குது. இந்த நம்பிக்கை மொத்தம் எத்தனை? 17 வகை. அந்த 17 வகையையும் முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறம் வருஷலாக ஒவ்வொன்றாக நாம் ஆதாரத்தோடு பார்ப்போம். இது எத்தனாவது கிளாஸுன்னு சொன்னீங்க? 23 கிளாஸுன்னு நான் சொல்லியிருந்தேன். 25 எப்படி வந்துச்சு? 2 வருஷம் நம்ம நடத்தினோம். ஒரு வருஷத்துக்கே 12 தான். இல்லை காக்கா, நான் சொல்லிக்கிறேன். ஒரு வருஷத்தில் 12 மாதம். நம்ம 12 மாதமும் வரல, ஏன்னா 2 மாதம் லீவு. 10 தான் எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது, 11 எடுத்த மாதிரி ஞாபகம் இருக்குது. அதேமாதிரி இன்னொரு வருஷத்தில் ஒரு 10 11 எடுத்திருப்போம், ஏன்னா ரமலானுக்கு நம்ம வர்றது இல்லை. அப்படியா? அதுலேருந்து கவுண்டிங். அப்போ இடையில எக்ஸ்ட்ரா எதுவும் கிளாஸ் போட்டிருக்கோம் போல. அப்படிங்களா? சரி, அப்போது 25. ஓகே, அப்போ 25வது கிளாஸு. சரி, மக்கள் நம்மளை விட ஞாபகமாக தான் இருக்கிறாங்க, தெளிவாக தான் இருக்கிறாங்க. ஏன்னா ரைட்டிங்கில் இருக்கிறதுனால மாஷா அல்லாஹ். அப்போ பார்த்தீங்களா, ரைட்டிங்கில் எப்போதுமே எழுதி நம்ம பாதுகாத்தோம்னா அது பின்னால் நமக்கு என்ன செய்யும்? உதவும். சரி, மறுமை நம்பிக்கையினுடைய முதல் சொல்லுங்கள். நாலு தலைப்பு தான் போச்சா? விதியை சுருக்கமாக பார்க்கலையா? அதில் அப்படியா? ஓ, அது மஷூரா பண்ணது தான், சொன்னதில்லை. சரி, இன்ஷா அல்லாஹ் அது கூட பெருசாக வராது. இன்ஷா அல்லாஹ் ஒரு நாளில் முடிக்கலாம், பார்ப்போம். இப்போ இதில் 17 நம்பிக்கை. ஃபஸ்ட்டு என்னதுன்னா அலாமாத்து சுக்ரா, மறுமை நாளின் சிறிய அடையாளங்கள். ரெண்டாவது அலாமாத்துல் குபரா, மறுமை நாளின் பெரிய அடையாளங்கள். மூணாவது அல்மௌத் வ ஹலாக்குல் ஆலம், மரணமும் உலக அழிவும். மரணமும் உலக அழிவும். நாலாவது கபர் வேதனை மற்றும் சுகம், அதாபுல் கப்ரி வ நஈமுஹா, கபர் வேதனை மற்றும் சுகம். அஞ்சாவது அல் பஅத், உயிர் கொடுத்து எழுப்பப்படுதல். ஆறாவது அல் ஹஷ்ர், ஒன்று சேர்க்கப்படுதல். ஏழாவது அல் ஹவுத், நீர் தடாகம். எட்டாவது அல் ஹிசாப், கேள்வி கணக்கு. ஒன்பது அல் அர்து, எடுத்து காண்பிக்கப்படுதல். பத்தாவது அஸ்ஸுஹுஃபு, ஏடுகள். பதினொன்று அல் மீசான், தராசு. 12 அல் ஜஸா,
கூலி. பதிமூணு அல் கிசாஸ், பழிதீர்க்கப்படுதல். 13 அல் கிசாஸ், பழிதீர்க்கப்படுதல். 14 அஸ்ஸிராத், பாலம். 15 அஷ்ஷஃபாஅத், பரிந்துரை. 16 அல் ஜன்னா, சொர்க்கம். 17 அன்னார், நரகம். மொத்தம் 17 நம்பிக்கைகள். இதுதான் வரிசையும் கூட. இந்த வரிசையில் தான் நம்ம பார்க்கணும். இதில் முதல் தலைப்பே ரொம்ப பெரிய தலைப்பு தான், அலாமத்து சுக்ரா, சிறிய மறுமை நாளின் அடையாளங்கள். இந்த சிறிய அடையாளங்களை பொறுத்தவரையில் கிட்டத்தட்ட 130 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. ஹதீஸில் 130 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அந்த அடையாளங்களை நாம் ஆதாரபூர்வமான ஹதீஸ், பலகீனமான ஹதீஸ் என்று பிரிக்கிற வேளையில் ஒரு 20 ஹதீஸுகள் கழிக்கப்பட்டு அதான் 20 அடையாளங்கள் கழிக்கப்பட்டு 110 அடையாளங்கள் நமக்கு ஆதாரபூர்வமாக கிடைக்கிறது. அதில் 98 வரைக்கும் தெளிவான, அது சந்தேகமில்லாத உறுதியான தகவல்களாக இருக்குது. இந்த 110 வரைக்கும் மிச்சம் உள்ள செய்திகள் இருக்கு பாருங்க. அந்த ஹதீஸுகளை சரி காண்பதில் அறிஞர்களுக்கு மத்தியிலே கருத்து வேறுபாடு நிலவுது. சில அறிஞர்கள் அதை பலகீனம் என்றும், சில அறிஞர்கள் சஹீஹ் என்றும் சொல்லியிருக்கிறாங்க. அதனால் நம்ம அப்படியே அதை விட்டுற முடியாது சுத்தமாக. சில அறிஞர்கள் அதை சரி கண்டதுனால அதையும் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், லிஸ்ட்டில் சேர்த்துருக்குறோம். ஏன்னா சில செய்திகளை பொறுத்தவரையில் அதனுடைய கருத்துக்கள் சரியாக இருக்கும், பலகீனமாக இருந்தாலும் அந்த ஹதீஸில் சொல்லப்பட்டிருக்கிற கருத்துக்கள் சரியாக இருக்கும். அது போக அதை உறுதி செய்யக்கூடிய வேறு சில ஆதாரங்கள் என்ன செய்யும், வரும். அதனால் அந்த வேறு சில ஆதாரங்களை வச்சு இந்த ஹதீஸை அறிஞர்கள் என்ன செய்வாங்க, சஹி என்று குறிப்பிடுவாங்க. இந்த கருத்து சரிதான்னு சொல்லுவாங்க. அந்த அடிப்படையில் அதை நாம் சாதாரணமாக கருதி விட முடியாது. அதனால் அதையும் நம்ம லிஸ்ட்டில் சேர்த்து மொத்தம் 110 அடையாளங்கள் என்ன செய்து இருக்கிறது. இந்த 110 அடையாளங்களில் கிட்டத்தட்ட 80 அடையாளங்கள் நடந்து முடிந்தவை. 80 அடையாளங்கள், சின்ன அடையாளங்கள் நடந்து முடிஞ்சிருக்கு. மீதமுள்ள அடையாளங்கள் தான் இனி நடக்க வேண்டிய தேவை இருக்குது. இப்படி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டையுமே நமக்கு, அதாவது இது நடந்து முடிஞ்சிருச்சு, நடந்து முடியலைங்கிறத ரசூலுல்லாஹ் சொல்லலை. ரசூலுல்லாஹ் பொதுவாக சொல்லிவிட்டார்கள். ஆனால் அது நடந்துச்சா இல்லையா என்பதை சஹாபாக்களும் தாபீன்களும் வரலாற்று ஆசிரியர்களும் நமக்கு என்ன செய்கிறாங்க, அதை அடையாளப்படுத்துகிறாங்க. எந்தெந்த காலத்தில் எந்தெந்த சூழ்நிலையில் இதெல்லாம் நடந்தது என்பதை மேலதிக தகவலோடு நமக்கு பதிவு செய்வதை வைத்து நாம் என்ன செய்ய முடியுது, இது நடந்துருச்சு இது நடக்கலை அப்படிங்கிறத பிரித்து பார்க்க முடியும். இதில் நாம் ஆரம்பமாக நடந்த அடையாளங்களை ஒன்று ஒன்றா பார்ப்போம். அந்த அடையாளங்களை ஒன்று ஒன்றா சொல்கிறேன். தேவைப்படுற இடத்துல மட்டும் இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யலாம், விளக்கங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி நம்ம நிறைய செய்திகள் இருக்கிறதுனால வேகமாக இதை நாம் பார்த்துட்டு போவோம். ஒன்றாவது, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வருகை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வருகையே ஒரு கியாமத் நாளின் அடையாளமாகத்தான் இருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க, புஇஸ்து வஸ்ஸாஅத்து புஇஸ்து அன வஸ்ஸாஅத்து கஹாத்தைனி, நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம். நான் மறுமை நாளின் அடையாளத்தில் முதன்மையாக இருக்கிறேன் அப்படின்னு என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்கிறாங்க. இந்த வரலையும் சேர்த்து தான் காட்டினாங்க. ஆனால் அவங்க சொல்லி 1400 வருஷத்துக்கு மேலே ஆச்சு. ஆனாலும் இன்னும் மறுமை நாள்
நிகழலை. அப்படின்னா என்ன அர்த்தம்? சொன்னது பொய்ங்கிறது இல்லை, இனி வரப்போகிற காலம் ரொம்ப ரொம்ப குறைவு. ஏற்கனவே கடந்து விட்ட காலத்தை விட நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மரணத்திலிருந்து இனி வரப்போகிற காலம் ரொம்ப ரொம்ப குறைவு என்பதை சுட்டி காட்டுவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. இது புகாரியில் 6505வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நானும் மறுமை நாளும் இவ்வாறு அனுப்பப்பட்டிருக்கிறோம். அப்படி 6505 6505. அடுத்து ஒரே ஹதீஸில் 6 அடையாளங்கள் சொல்லப்பட்டிருக்கு. புகாரியில் 3176, புகாரியில் 3176. அந்த லிஸ்ட்டை எழுதிக்கிட்டு அதுக்கப்புறம் கடைசியாக ஆதாரத்தை போடலாம். ரெண்டாவது என்னது? நபியின் மரணம். நபியுடைய வருகை எப்படி மறுமை நாளின் அடையாளமாக இருக்குதோ அதே மாதிரி அவர்களுடைய மௌத்தும் மறுமை நாளின் சின்ன அடையாளத்தில் ஒன்றாக இருக்கிறது. மூணாவது பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்படுதல். பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்படுதல். இப்போ நபியுடைய மரணம் நடந்துருச்சு அப்படின்னு நமக்கு தெரியும், அப்படி தானே? ரெண்டாவது பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்படுதலும் நடந்திருக்கிறது. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் காலத்தில் இந்த பைத்துல் முக்கத்தஸ் வெற்றி கொள்ளப்பட்டது அப்படிங்கிறது நாம் பார்க்குறோம். நாலாவது தாவூன் அம்வாஸ் என்ற கொள்ளை நோய் பரவுதல். அம்வாஸ் என்ற கொள்ளை நோய் பரவுதல் இதுவும் நடந்துருச்சு. உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே ஒரு தொற்று நோய் ஏற்பட்டுச்சு, அம்வாஸ். அதாவது அம்வாஸுங்கிறது ஒரு ஏரியா பேர். அந்த ஏரியாவில் வந்ததுனால அந்த நோய்க்கு அந்த பேரை வச்சுருக்கிறாங்க. அந்த நோய் ஏற்பட்டு கிட்டத்தட்ட 3 நாளில் பல்லாயிரக்கணக்கான மக்கள் என்ன செஞ்சாங்க? இறந்து போனாங்க. ஐந்தாவது செல்வம் பெருகுதல். இதுவும் நடந்துச்சு. உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஆட்சி காலத்தில் செல்வம் என்ன செஞ்சிச்சு? அதிகமாக பெருகியது. குறிப்பாக பஸ்ராவில் நிறைய செல்வம் பெருகியது. வரலாற்று ஆசிரியர்கள் இன்னும் சொல்கிறாங்க, எந்த அளவுக்குன்னு சொன்னால் வறுமையை அஞ்சாத அளவுக்கு, தங்கத்தையும் வெள்ளியையும் படியிலே அளந்து பார்க்குற அளவுக்கு முஸ்லீம் சமூக மக்களிடத்தில் என்ன இருந்துச்சு? செல்வம் இருந்துச்சு. இன்றைக்கும் சொல்ல வேணாம், அது செல்வம் நிறைய பெருகி இருக்கு அப்படிங்கிறத நம்மளும் கண்கூடாக பார்க்கிறோம். அடுத்து 6 ஃபித்னா குழப்பம் தோன்றுதல். அதாவது அரசியல் குழப்பங்கள்னு பொதுவாக தான் இருக்குது. அது அரசியல் குழப்பங்களும் சரி, அதே மாதிரி கொலைகள் போன்ற குழப்பங்களாக இருந்தாலும் சரி, ரெண்டையும் இது உள்ளடக்கும். ஆனால் குறிப்பாக அரசியல் குழப்பங்களை தான் ரசூலுல்லாஹ் சுட்டி காட்டுறாங்க. இது என்னது? உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹுடைய ஆட்சி காலத்தின் பிற்பகுதியிலேருந்து நடந்து தொடங்கி நிறைய அரசியல் குழப்பங்கள் என்ன செஞ்சிச்சு? முஸ்லீம் சமூகத்தில் ஏற்பட்டது அப்படிங்கிறத பார்க்குறோம். 7வது ரோமர்கள் உடனான ஒப்பந்தமும் அவர்கள் செய்யும் துரோகமும். ரோமர்களுடனான ஒப்பந்தம் முஸ்லீம்களுக்கு இடையில் நடக்கும். ஆனால் அந்த ஒப்பந்தத்தை முறித்து முஸ்லீம்களுக்கு என்ன செஞ்சிருவாங்க? துரோகம் செய்து விடுவார்கள். இந்த விஷயம் மட்டும் நடக்கலை. இது பிற்காலத்தில் என்ன செய்யும்? நடக்கும்.
ஒரே ஹதீஸில் சொல்லப்பட்ட 5 அடையாளங்களும் நடந்துருச்சு, இந்த ஒன்று மட்டும் நடக்கலை. இந்த செய்தி புகாரியில் 3176வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. அவுஃப் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எண்ணி சொல்கிறார்கள், வஅதுத் சித்தன் பைன யதை ஸஆ, அவுஃபே மறுமை நாளுக்கு முன்னால் நீ எண்ணி வைத்துக்கொள், இந்த 7 விஷயங்கள் நடக்காமல் மறுமை நாள் நிகழாது அப்படின்னு இந்த ஒவ்வொன்றையும் என்ன செய்கிறாங்க, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்வதை நாம் பார்க்குறோம். அடுத்து 8வது சஹாபாக்களின் மரணம். முஸ்லீமில் 2531, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதில் சொல்லி காட்டுறாங்க, அந்நுஜூமு அமனத்துல் லிஸ்ஸமா, நட்சத்திரங்கள் வானத்திற்கு பாதுகாப்பாகும். ஃபைதா தஹபத்தின் நுஜூம், நட்சத்திரங்கள் விழுந்து விட்டால் அத்தஸ்ஸமா மா துஅது, வானத்திற்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும். அதாவது வானம் இடிந்து பிளந்து விடும், வானம் அழிந்து விடும். வஅன அமனத்துல்லி அஸ்ஹாபி, நான் என் தோழர்களுக்கு பாதுகாப்பானவன் ஆவேன். ஃபைதா தஹப்து அன, நான் சென்று விட்டால் அத்தா அஸ்ஹாபி மா யுஅதூன், என் தோழர்களுக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துடும். வஅஸ்ஹாபி அமனத்துல்லி உம்மதி, என் தோழர்களின் உம்மத்துக்கு பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அந்த தோழர்கள் சென்று விட்டால் உம்மத்துக்கு வாக்களிக்கப்பட்டது வந்துவிடும் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுடைய மரணத்தையும் மறுமை நாளுடைய அடையாளமாக சொன்னாங்க. ஆனால் சஹாபாக்களுடைய வாழ்நாள் ரொம்ப நீண்டு இருந்துச்சு, கிட்டத்தட்ட 100 வருஷம். சஹாபாக்களுடைய வாழ்நாள் 100 வருஷம் இருந்துச்சு. முன்னறிவிப்பில் கூட பார்த்துருப்போம். ஒரு முறை நபி அவர்கள், இன்று பூமியிலே வாழக்கூடியவர்கள் யாராக இருந்தாலும் 100 வருஷத்துக்கு பிறகு அவங்க இருக்க மாட்டாங்க அப்படின்னாங்க. ரசூலுல்லாஹ் சொல்லி வச்சதை மாதிரி 100 வருஷத்துக்குள்ளே எல்லா சஹாபாக்களும் இறந்தார்கள் அப்படிங்கிறத பார்க்குறோம். ஆனால் பெரிய ஒரு நீண்ட காலமாக இருந்தாலும், ஆனால் சஹாபாக்களுடைய அந்த காலம் என்பது மறுமை நாளுடைய, மரணம் என்பது மறுமை நாளுடைய ஒரு அடையாளமாக இருக்குது. இதுவும் என்ன செஞ்சிருச்சு, நடந்துருச்சு. நான் உள்ளங்கை நெல்லிக்கனி போன தெளிவாக இந்த அடையாளங்கள் நடந்துருச்சுன்னு சொல்லலாம். 9வது 2 பெரும் படைகளுக்கு மத்தியில் சண்டை மூளுதல். முஸ்லீமில் 157வது நபிமொழியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, லா தகூமு ஸாஅத்து ஹத்தா தக்தத்தில ஃபிஅத்தானி அதீமத்தானி, 2 பெரும் படைகள், அதாவது முஸ்லீம் படைகள், வெளியில் உள்ள படைகள் இல்லை. இன்னொரு அறிவிப்பில் நான் ரசூலுல்லாஹ் ஃபிஅத்தானி அதீமத்தானி முஸ்லிமத்தானிங்கிறாங்க. முஸ்லீம் 2 பெரும் படைகளுக்கு மத்தியிலே, முஸ்லீமான 2 பெரும் படைகளுக்கு மத்தியிலே போர் மூளாதவரை, சண்டை மூளாதவரை கியாமத்து நாள் வராது. இதுவும் நடந்துருச்சு. அது எந்த சண்டையை குறிக்குது? சிஃபின் யுத்தமும் அதுக்கு முன்னாடி நடந்த ஜமல் யுத்தமும், இந்த 2 சண்டைகளை என்ன செய்து குறிக்கிறது. முஸ்லீமில் 157. பத்தாவது அரபு பூமி சோலைவனமாகவும் ஆறுகள் நிறைந்ததாகவும் மாறுதல். முஸ்லீமில் அதே செய்தி தான், 157வது நபிமொழி. இதில் இந்த அடையாளத்தை பொறுத்தவரையில் ஒரு கூடுதல் தகவல் என்னென்னா, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மறுமை நாளில் பெரும்பாலும்
90% என்ன நெகட்டிவான விஷயங்களை தான் சொல்லியிருக்கிறாங்க மறுமை நாளுடைய அடையாளங்களில். 1, 2, 3ன்னு சொல்லி ஒரு விரல் விட்டு எண்ணக்கூடிய அளவுக்கு தான் பாசிட்டிவான அடையாளங்களை சொல்லியிருக்காங்க. அந்த மாதிரி பாசிட்டிவான ஒரு அடையாளம் தான் இது. அரபு பூமி பாலைவன பூமி, தண்ணி இல்லாமல், தண்ணி வசதி இல்லாத, புற்பூண்டுகள் முளைக்க ஒரு தகுதி இல்லாத ஒரு பூமியாக இருக்குது. ஆனாலும் அந்த பூமியில் விவசாயம் அதிகமாக செய்யப்படும், ஆறுகள் அங்கே அதிகமாக இருக்கும். அந்த அளவுக்கு அந்த நிலைமை மாறும். இது பாசிட்டிவாக நெகட்டிவாக? இருக்கிறதெல்லாம் அழிஞ்சு போகும்னா தான் நம்ம நெகட்டிவ். இது என்னது பாசிட்டிவான ஒரு விஷயம். இருந்தாலும் ஒரு என்னது சாத்தியமே இல்லாத ஒரு மோசமான சூழல் நல்ல சூழலாக மாறுது. கியாமத்து நாளுங்கிறது அப்படி தான். திடீர்னு நிலைமைகள் என்ன செய்யும், கண்ணா பின்னான்னு ஆச்சரியப்பட அளவுக்கு மாறும். அப்படிங்கிறத சுட்டி காட்டுவதற்காகத்தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இப்படி ஒரு அடையாளத்தை சொல்கிறாங்க. முஸ்லீமில் 157வது நபிமொழி நபி அவர்கள் சொல்கிறாங்க, லா தக்கூமு ஸாஅத்து, மறுமை நாள் என்பது நிகழாது, ஹத்தா தஊத அர்துல் அரபி முருஜா வ அன்ஹாரா, அரபு பூமி சோலைவனமாக மாறாத வரை, அதே மாதிரி அந்த பூமி ஆறுகளால் மாற்றப்படாத வரை கியாமத்தினால் என்ன செய்யாது, மாறாது. இன்றைக்கி அரபு தேசத்தில் சில இடத்துல மட்டும் விவசாயத்துக்கு கவனம் செலுத்தி வர்றாங்க. அதுக்கான பெரிய அளவில் நாம் அதை பார்க்க முடியலைன்னாலும் அதுக்கான ஏற்பாடுகள் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நடந்துக்கிட்டு இருக்குது. காலம் போக போக அதை என்ன செய்யலாம், விரிவடையலாம். அதற்கான சிம்டம்ஸ் எல்லாம் நாம் இப்போ பார்க்கத்தான் செய்கிறோம், நபி அவர்கள் சொன்னது மாதிரி.